ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சண்டே vlog தான். ஆக்சுவலாக வந்து சண்டே வந்து வீட்டில் பிரியாணி செஞ்சிருந்தோம். ஸோ அதுக்கான ஃபுல் ரெசிபி வந்து நான் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபோன் உடஞ்சதுனால போட முடியல. இது பழைய வீடியோ தான் வந்து நான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா இப்போ மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அளவு கறி எடுத்திருந்தோம். ஸோ அத வந்து நான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து விசிலுக்கு வச்சு எடுக்க போறோம். அதனால தான் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3, 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்டின்ட்டு. ஏன்னா வேகுமான்றது தெரியல. சம்டைம்ஸ் வந்துரும். சில கறி வந்து வேகாது. அதனால நம்ம ஒரு ப்ரிகாஷனா ஒரு 2, 3 விசில் வச்சு எடுத்துக்கலான்னு தான் வந்து கறிய வாஷ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கறியெல்லாம் வந்து நம்ம குக்கருக்குள்ள போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் ஒரு 5, 6 தண்ணி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம குக்கர்ல வந்து போட்டுறலாம். ஸோ சண்டேஸ்ல வந்து என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு சாப்பாடு, குழம்பு, தொட்டுக்க இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம ஈஸியா வந்து பிரியாணின்ற ஒரு இதுலயே போயிடலாம். பிரியாணின்றது வந்து நல்ல ஒரு பெரிய ரெசிபி மாதிரியும் தெரியும். பரவாயில்ல சண்டே ஸ்பெஷலாகவும் தெரியும். அண்ட் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் வேலை. இதே வந்து நம்ம வேற ஏதாவது குழம்பு வச்சோன்னா கூட அந்த சண்டேல வந்து அவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் பிரியாணி செஞ்சுட்டோம். ஸோ நீங்கள் வந்து சண்டேஸில் வந்து ஈஸியாக வந்து ஒர்க் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரியாணி செஞ்சுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் கறிலாம் போட்டாச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து அரைச்சி போடலை. இந்த மாதிரி டப்பா வாங்கிட்டு வந்தாங்க. இஞ்சி பூண்டு வாங்கிட்டு வாங்கன்னா இந்த மாதிரி டப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேட்டால் வேலை ஈஸியாக முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து போட்டிருந்தேன். ஆனால் என்னதான் இஞ்சி பூண்டு வந்து நம்ம வந்து அரைச்சி போடுற மாதிரி வந்து இது இருக்காது. இதில் ஆக்சுவலாக வினிகர் நம்ம சேர்த்துடுறாங்க போல இருக்குது. லைட்டாக வந்து அந்த ஸ்மெல் இருக்கும் அதில். நான்வெஜ்ல எப்பவுமே வந்து தாராளமாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூளு, உப்பு இது மட்டும் நான் ஆட் பண்ணி, இதில தண்ணி வந்து சும்மா லைட்டா மட்டும் தான் நான் போட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இதுலயே தண்ணி நெறைய வரும். அதனால குக்கர் வந்து இப்ப நம்ம விசிலுக்கு வச்சிரலாம். இப்போ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 கிலோ வந்து தேக்ஷா எடுத்திருக்கோம். இதில வந்து 2 கிலோ வரைக்கும் செய்யலாம். ஆனா நம்ம இன்னைக்கு வந்து 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறி போடுவோம். கறி எப்ப இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் தண்ணிலாம் வத்துச்சுன்னா ஒரு 1/2 கிலோ மாரி ஆயிரும் அது. இதில வந்து கரெக்ட்டா இருக்கும் எங்களுக்கு மெஷர்மெண்ட்டு. ஆனா ஃபுல்லா வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரியாணிலேயே வந்து தேவையானது வந்து நெறைய எண்ணெய் ஆட் பண்ணா தான் அந்த டேஸ்ட்டே. நம்ம கொஞ்சமா எண்ணெய் போட்டாலாம் நல்லா இருக்காது. ஸோ இதோட ஃபுல் ரெசிபியோட குவான்டிட்டி, மெஷர்மெண்ட்டு, கிலோ எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எண்ணெய் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் சூடானோடனே நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து இதில் கீ வந்து ஆட் பண்ணல. ஏன்னா கறியிலேயே வந்து கொழுப்பு நிறைய இருக்குது. அதுவும் கொழுப்பு, அதுக்கப்புறம் இன்னும் நம்ம கீ எல்லாமே ஆட் பண்ணால் ரொம்ப திகட்டிடும்னு தான் வந்து கீ வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது. இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே போட்டாச்சு. லவங்கம் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் தள்ளிப்போங்க. ஏன்னா அது வந்து பட்டுன்ட்டு வெடிச்சிடும் சம்டைம்ஸு. ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் வந்து போட்டுற போகிறோம். வெங்காயத்தோட இது வந்து மொத்தமாக வந்து 2 கேஜி பிரியாணி. இதோட வெங்காயத்தோட மெஷர்மெண்ட்டு எல்லாமே எவ்வளோ கிலோ போட்டாங்கன்றத நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 2 கேஜிஸில் இப்போ 1 கேஜி செய்கிறீங்கன்னா அதுக்கு பாதி குவான்டிட்டி போடுங்க. இல்லை 1/2 கேஜி செய்கிறீங்கன்னா அதோட பாதி குவான்டிட்டி அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ வந்து பச்சை மிளகாவும் அதுவும் போட்டு அவங்க வச்சுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி வைக்க வந்து மறந்துட்டாங்க. அதனால லெமன் கட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க ஒரு ஓரமா. இப்போ வந்து வெங்காயம் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கிச்சனை வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா குக் பண்ணுறப்போ பரபரப்பா சமைக்கிறப்போ நமக்கு அப்படிதான் இருக்கும் கிச்சனு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிருவேன். இது கூட பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்பயே ஆட் பண்ணிடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் வதக்கணும் நம்ம நல்லா.
பிரியாணி வந்து செய்றது வந்து ஈஸி தான். ஆனா, அதோட பதம்னு ஒண்ணு இருக்கும். அது கரெக்ட்டா வந்து இந்த அளவுக்கு அது வெந்தா மட்டும் தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நம்மளும் எல்லா டைமும் செய்றப்போ நல்லா வராது. ஏதாவது ஒரு 2 டைம் வந்து சொதப்பிரும். ஆனா, இன்னைக்கு செஞ்சது வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருந்துச்சு. அந்த வெங்காயமும் சொல்லுவாங்க, என்னமோ கருகவும் விடக்கூடாது, ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது. அது ஒரு பிங்கிஷ் கலர்ல வரப்பவே நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிடணும். அப்பதான் அது நல்லாருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கறி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வெந்துருச்சு. ஸோ, இத வந்து என்ன பண்ண போறோம்னா, கறி எல்லாமே அதில போட்டுட்டு, அந்த தண்ணிய வந்து ஊத்திறாதீங்க. ஸோ, அத வந்து எடுத்து வச்சு நம்ம பிரியாணி அந்த தண்ணி வந்து அளவு போடுறப்போ, இந்த தண்ணியுமே அதில ஆட் பண்ணி போட்டா இன்னும் டேஸ்ட்டா தான் இருக்கும். ஏன்னா வந்து இதோட எசன்ஸ் எல்லாமே அதில இறங்கியிருக்கும்ல, அதனால நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ கறிய நம்ம போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கணும் அத. இப்ப இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வதக்கிட்டாங்க. வதங்கிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா, தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது. போட்டாக்கா தக்காளி சாதம் மாரி ஆயிரும்ன்ட்டு இல்ல, கொஞ்சம் புளிப்பு அதிகமாயிரும். ஏன்னா நம்ம தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அதனால அது வந்து தக்காளி வந்து கம்மியாவே தான் போடணும். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்லாவே வதங்கணும். இது வதங்குனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் மொளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இது வந்து தெரியும்ல, குழம்பு மொளகாத்தூள் கிடையாது. தனி மொளகாத்தூள் மட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி நமக்கு கறியிலேயே போட்டிருந்ததுனால ரொம்ப மஞ்சள் போட வேணாம்னு தான் போடல. ஃபர்ஸ்ட்டு இத மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிரலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது வந்து நல்லா வதங்கட்டும். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம வந்து தண்ணி ஊத்திரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கறி வேக வச்ச தண்ணி. இது வந்து அளந்து தான் வந்து போட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 2 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். அப்படின்னாக்கா நாங்க மெஷர் பண்ணி பார்க்குறப்போ வந்து 1 கிளாஸ் அளவு 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊத்தணும் நம்ம. இன்னைக்கு நாங்க வந்து 2 1/2 கிலோ எடுத்ததுனால 2 1/2 கிலோக்கு வந்து 1 கிலோக்கு வந்து 4 1/2 கிளாஸ் தண்ணி. அப்புறம் 2 கிலோவுக்கு வந்து 9 கிளாஸ் தண்ணி ஆவுது. 4 1/2 எவ்வளோ ஆவுது? 9 கிளாஸ் ஆவுதா? 9 கிளாஸ் தண்ணி வந்து நாங்க ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கரெக்ட்டான மெஷர்மென்ட்டும் கூட. இல்ல உங்களுக்கு கிளாஸ் அளவு வந்து தெரியலனாக்கா, நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ வந்து எடுத்துக்கோங்க. அதுல அளந்து ஊத்துங்க. அதோட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊத்துனா போதும். இதுதான் மெஷர்மென்ட். இல்ல சில பேர் வந்து இந்த பாத்திரத்துல போட்டு வச்சு, அந்த பாத்திரத்து அளவு திரும்பவும் ஊத்துவாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாரி மெஷர்மென்ட். எனக்கு வந்து இந்த கிளாஸ்ல ஊத்துனா தான் கரெக்ட்டாவும் வரும். கரெக்ட்டா ரொம்ப வெந்துலாம் இதாகாம கரெக்ட்டான இதுக்கு வரும். தம் போட்டு எடுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ என்னோட வந்து தண்ணி குவான்டிட்டி வந்து நான் கரெக்ட்டா தான் ஊத்துவேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாரி வேணா ட்ரை பண்ணி வந்து பாருங்க. ஸோ இப்ப தண்ணி வந்து இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப தண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ இது கூட வந்து இப்ப நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறதுனாலயோ என்னமோன்னு தெரியல, வாய்ஸ் வந்து ரொம்ப ரோல் ஆகுது பேசுறப்போ. அ கரெக்ட்டா வந்து பேச முடியல. நானே வந்து ஸ்டாப் பண்ணி தான் வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்றதுக்கு ஒரு 1 வாரம் ஆகும் போல இருக்கு. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, அரிசி எல்லாமே வந்து போட்டாச்சு. இத சும்மா வந்து லைட்டா தான் அவங்க கிண்டி விடுறாங்க. நம்ம நல்லா போட்டு கிண்டிட்டோம்னா, அரிசி எல்லாம் வந்து உடைஞ்சு போயிரும். அதனால வந்து லைட்டா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிரலாம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லயும் 15 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லயும், ஒரு 10 மினிட்ஸ் வந்து தம் போட்டு லோ ஃப்ளேம்லயும் வச்சு எடுத்தீங்கன்னா, பிரியாணி வந்து சூப்பரா உதிரி உதிரியா வந்துரும். ஸோ நாங்களும் வந்து இதே மாரி தான் செஞ்சிருந்தோம். நீங்க டைமிங்கும், தண்ணி மட்டும் நம்ம கரெக்ட்டா ஊத்துனா போதும். நம்ம அரிசியும், பிரியாணி வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயி வந்துரும். இங்க சைடு கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க. போர் அடிக்குதுன்னு. அப்புறம் பிரியாணிக்கே வந்து எது மெயினு தயிர் பச்சடி தான். ஸோ அதுக்காக வெங்காயம், பச்சை மொளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வந்து தயிர் பச்சடி வந்து செஞ்சிருந்தாங்க. இது தொட்டுக்க வந்து தயிர் பச்சடியும், இன்னைக்கு முட்டை தான். ஸோ 65 இந்த மாரிலாம் எதுவுமே செய்யல. இதுதான் செஞ்சிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பல்க்கா ஒரு 7 கேஜிஸ் அளவு செஞ்சிருந்தோம். எல்லாம் மொத்த ஃபேமிலியும் செஞ்சு ரம்ஜான் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதுவும் அப்லோட் பண்றேன். நீங்க இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும்.
வந்து தம் போட்டு இறக்கியாச்சு. பிரியாணி ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ பிரியாணியும் வந்து சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஒருத்தரும் வந்து குறை சொல்லாம வந்து பிரியாணிய வந்து சாப்பிட்டோம். ம். பிரியாணி அவங்க எடுக்குறாங்க பாருங்க. அது எடுக்கிறப்பயே ரைஸ் பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா வந்துச்சு. ஸோ நல்லாவே வந்து தம் ஆயி பிரியாணி வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாரி மெஷர்மெண்ட் இது எல்லாமே வந்து கரெக்ட்டா தண்ணிலாம் போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம வந்து இது குவான்டிட்டி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதையும் வந்து பாருங்க. ஸோ எங்க சண்டே வந்து இப்படிதான் போச்சு. உங்க வீட்ல சண்டே எப்படி போச்சுன்றத நீங்களும் சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, அப்ப மறக்காம நம்ம சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.